வணங்காட் பாலாசர் டைரக்ஷனில் அருண் விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன மூவி வந்து பேசிக்கலாக ஒரு வாழ்வு ரிலேட்டடான ஸ்டோரி தான். ஸோ மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் வசிக்கிற ஒரு ஹோமில் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதுக்கு ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணார், என்ன பண்ணார், அதெல்லாம் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி மேனேஜ் பண்ணால் படத்தோட மீதி கதை. அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு போயிருப்பார் டேரக்டர். அண்ட் படத்தில் என்னென்னா, படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்னு வச்சிருப்பாங்க. சில பேர் தியேட்டர் ரிவ்யூஸில் அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. அதை ரிவீல் பண்ணால் படம் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை முன்னாடியே சொன்னால் நான் அதை சொல்லலை. அண்ட் படத்தில் வந்து ஹீரோ அருண் விஜய் அண்ட் ஹீரோயின் ரோஷினி, மிஸ்கின் அவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. மிஸ்கினோட இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டது சூர்யா சருக்கு ஒரு கோஸ்ட்லி மிஸ் தான். பிகாஸ் சூர்யா அடிச்சு தான் மேபி நேஷனல் அவார்ட் கூட போயிருக்கலாம். பட் அருண் விஜய் நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி நந்தா, அவனுவன், பிதாபன் மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த மூவிஸ் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நிறைய இடத்துல பிதாமோட ரெஃபரன்ஸ்னு அதே சாயல படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் நந்தாவில் வர சூர்யா லைலா லவ் ஸ்டோரி மாதிரி இதுலேயும் ஒரு லவ் ஸ்டோரியை யூனிக் ஸ்டைலில் பிச் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டோரினே பெருசாக ஒன்றுமே இருக்காது. ரொமான்ஸ் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் காமெடியாக போயிட்டுருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது பாலாசருக்குமே அருண் விஜய் கம்பேக் மூவி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக ஃபைட் ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஹீரோட லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அது செக்யூரிட்டி கார்டை ஒர்க் பண்ணுற இடத்துல. ஸோ அதில் கொஞ்சம் நியூட் சீன்ஸ், ஹாஃப் நியூட் சீன்ஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் படத்தில் ஃப்ளோஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நீட்டாக தான் ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்குமே அதை கலெக்ட் ஒன்று இருக்கட்டும் நீட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக குடும்பத்தில் போயிருந்து பார்க்கலாம். என்ன அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். படம் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்னு வச்சுருப்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் எல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாலாசோட படம் இப்படி போவாதேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட்டு வச்சுருப்பாரு. ஸோ அதான் ரொம்ப டிஸ்டர்பிங்கானது. அதுக்கு தான் பாலாசோட திட்டணும் போல இருக்குது. பட் ஸ்டோரி வைஸ் அது தேவையாக இருக்கலாம். பட் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ படம் மாட்டி அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பி ஹாப்பி ஸ்கோட்.